எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டிங் கம்பெனிஸ் பத்தியான டீட்டெயில தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து நெறைய சப்போர்ட் வந்து குடுத்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல கன்டென்ட்ஸோட, ஒரு நல்ல விஷயங்களோட கண்டிப்பா இந்த சேனல் வந்து நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து ஃபண்டிங் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்றது நெறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து ஃபண்டிங் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபண்டிங் கம்பெனினா என்ன? ஸோ ஃபண்டிங் கம்பெனினா என்ன? அது எப்படி இயங்குது? அதுக்கான விஷயங்கள் என்ன? எப்படி ஒரு லெஜிட் கம்பெனியா பார்க்குறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ ஃபண்டிங் கம்பெனிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ட்ரேடிங் அப்படின்றது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக பார்க்குறோம். ஸோ ட்ரேடிங்கை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க. ஓகேங்களா? நல்லா உங்களால் வந்து ட்ரேட் பண்ணி ஒரு டெமோ அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களால் வந்து ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட்லாம் மேக் பண்ண முடியுது. ஸோ ரியலாக ஃபண்டு போட்டு பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட ஃபண்டு கிடையாது. ஸோ ரியலாக நம்ம கிட்ட ஃபண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபண்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து அக்கௌண்ட் வாங்கலாம். ஃபண்டிங் கம்பெனிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபண்டு இல்லாதவங்களுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் தான் வந்து ஃபண்டிங் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் வந்து எப்படி இயங்குது, ஸோ இது ஓவராலாக எப்படி வந்து இது ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கணும். சப்போஸ் வந்துட்டு என்கிட்ட ஃபண்ட் இல்லை, பட் ஆனால் என்கிட்ட வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான நாலேஜும் ஸ்கில்லும் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து நான் போய் வந்து அந்த கம்பெனியில் போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்கில் இருக்குது, அதே மாதிரி வந்து எனக்கு நான் நல்லா ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இருக்காது. கரெக்டாக? நம்ம டெமோவில் பண்ண டாக்குமெண்ட்ஸை இந்த கம்பெனிஸ் வந்து எடுத்துக்காது. புரியுதுங்களா? ஏன்னா டெமோவில் பண்ணும்போது நீங்கள் அக்ரெசிவாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ரியலில் போட்டு பண்ணாலுமே வந்து இவங்களுக்கு அது தெரியாது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபண்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வந்து வைக்குது. ஒரு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபைட் ட்ரேடரா, நீங்கள் ஒரு குவாலிஃபைடு ட்ரேடரா அப்படின்றத அந்த கம்பெனி வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு குவாலிட்டியான ட்ரேடரா அப்படின்றத அந்த கம்பெனி செக் பண்ணும். ஸோ அந்த கம்பெனி எப்படி செக் பண்ணும்? ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக நம்ம வந்து ஸ்கூலில் படித்து இருப்போம், எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவோம். அதே மாதிரி இந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸாம் ஃபீஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து ஃப்ரீயாக இருந்தால் எல்லாருமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்றதுனால ஒரு எக்ஸாம், அதாவது யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் வந்து எக்ஸாம் ப்ரொவைட் பண்ணுன்றதுக்காக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு சர்டைன் பர்சன்ட், எக்ஸாம்பிளாக வந்து ஒரு $10,000 எடுத்துப்போமே. $10,000க்கு ஜஸ்ட் $79 மட்டும் நீங்கள் பே பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன க்ரைட்டீரியா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு 10% ப்ராஃபிட்டை நீங்கள் பண்ணி காமிக்கணும். $10,000 வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெஸ்ட் 1 அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஃபேஸ் 1 அண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அப்படின்னு 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நீங்கள் 10%, செகண்ட் இதில் வந்து 5% நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணணும். பட் ஆனால் இதுக்கு எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு 1 மந்த் ஆகலாம், ஆர் 2 மந்த்ஸ் ஆகலாம், ஆர் 3 மந்த்ஸ் ஆகலாம், ஆர் 4 மந்த்ஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் 1 வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் ஃபேஸுக்குமே அதே மாதிரி 1 மந்த் ஆகலாம், 2 மந்த் ஆகலாம், 3 மந்த் ஆகலாம். நீங்கள் எத்தனை மந்த்தில் வேணால் இந்த 2 ஃபேஸை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி உங்களுக்கு லைவ் ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைவ் ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைவ் ஃபண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணலாம். ஸோ லைஃப் ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு ஒரு பர்சன்டேஜும், ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜும் கொடுப்பாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 70 to 85% ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு 30 to 15% ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபண்டிங் கம்பெனிஸோட ரூல். ஓகேங்களா?
ஸோ வந்து இந்த phase 1 phase 2 அப்படின்றது வந்து என்ன பண்ணணும்னா நீங்க 10% ப்ராஃபிட் மேக் பண்ணணும். அதே மாதிரி அந்த அவங்க கொடுக்குற அக்கௌண்ட்ல நீங்க 10% வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி phase 2க்கும் நீங்க 5% தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10% வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் இவங்களோட ரூல்ஸ். ஸோ இந்தியால மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஃபண்டிங் கம்பெனிஸ் மூலியமா தான் ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணறோம் அப்படின்னா, ஓகே ப்ரோ, எல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, இதுல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ வந்து இந்த கம்பெனிஸ் வந்து எது வந்து லெஜிட்டான கம்பெனி, ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்ல என்னென்ன ஃபண்டிங் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க, ஸோ இந்த கம்பெனியோட எப்படி நம்ம இதெல்லாம் பார்க்கறது, ஸோ எது எது இது வந்து லெஜிட்டான கம்பெனின்றதை நம்ம எப்படி செக் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கிறது, ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறது, ஸோ எது வந்து கரெக்டான கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் வந்து தீர்க்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் நான் ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் ஒரே இடத்துல மல்டி பேஸ்கெட் வந்து உங்களால பிக் பண்ண முடியும். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய ஃபண்டட் கம்பெனிஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய கம்பெனிஸோட நேம் கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்குமோ, ஸோ அதை தான் நம்ம வந்து அடுத்த வர வீடியோல வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த கம்பெனிஸ்ல வந்து எந்தெந்த கம்பெனி லெஜிட் கம்பெனி, எந்தெந்த கம்பெனி எப்போ ஓப்பன் ஆச்சு, அந்த கம்பெனி எந்த ஊர்ல இருக்குது, ஸோ அந்த கம்பெனில என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்கு கூப்பன்ஸ் நிறைய தேடுவாங்க. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்காக. அது நம்ம நிறைய இடத்துல தேடி பார்ப்போம். அது அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு கிளியரா ஆயிடும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் கூப்பன் என்ன கூப்பன் இப்போ கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த கூப்பனை டைரக்டா இந்த நான் சொல்ற லிங்க் மூலியமா நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களால வந்து இது பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் வர வீடியோல ஸோ அது என்ன கம்பெனி, ஸோ அந்த கம்பெனியில் எப்படி அது ஒர்க் ஆகுது, ஸோ அதை எப்படி வந்து நம்ம சைன் அப் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும், ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக வந்து அடுத்த வர வீடியோவில் நான் அதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ஸோ வந்து நம்மளோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ வந்து நீங்கள் இதை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லா கான்செப்ட்ஸும் நான் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணலை. ஸோ வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து நான் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த யூடியூப்ல கான்செப்ட்ஸை வந்து வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெமோ அக்கௌண்ட்ஸ் வேணும். ஸோ அதுக்குமே நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ டெமோ அக்கௌண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, ஸோ எல்லாம் டீட்டெயிலான வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஸோ ஃபண்டட் கம்பெனிஸ்க்கான ஓவரால் வியூ நாங்கள் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் அது என்ன கம்பெனி, ஸோ இந்த ஃபண்டட் கம்பெனிஸ் எப்படி பிக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.